ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஃப்ரெஷ் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி மிளகாய் கிள்ளி சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிள். நமக்கு வந்து இதுக்கு காய் இல்லை, நமக்கு அவசரமாக ஒரு சாம்பார் வைக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டேஸ்டியாக வைக்கலாம். எப்படின்னு பார்ப்போம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் ஹீட்டான பிறகு கடுகு சீரகம் போடுங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து இதுக்கு வந்து காரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகாய் தான் சேர்க்க போகிறோம், காய்ந்த மிளகாய் தான் சேர்க்க போகிறோம். சரிங்களா? அதனால் நம்ம வந்து ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி வச்சுக்குவோம். நல்லா கடுகு சீரகம் பொரிஞ்ச பிறகு நம்ம இந்த காஞ்ச மிளகாவை சேர்க்கலாம். சரிங்களா? நான் வந்து ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 2 கிள்ளி வச்சுருக்கேன், பாதியாக உடச்சி வச்சுருக்கேன். அதை வந்து அதில் போட்டுக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து கிள்ளி விட்ட சாம்பார் சொல்லுவாங்க. மிளகாய் கிள்ளி போடணும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கருவேப்பிலை பொரிஞ்சு வரட்டும். இதுக்கப்புறமா எப்போவுமே சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போடுங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு 15 வெங்காயம் கிட்ட வந்து நான் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சரிங்களா? நல்லா வந்து வதக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டே வாங்க. வெங்காயம் சின்ன வெங்காயம் நம்ம அரியணும்னு அவசியம் கிடையாது, முழுசாகவே நீங்கள் போடலாம். ஓகேங்களா? வதக்கிட்டே வரும்போது இது வந்து கலர் சேஞ்ச் ஆகணும், கண்ணாடி பதத்துக்கு மாறும் இந்த வெங்காயம் கலரு. அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் நேரம் ஸ்லோவாக ஃப்ளேம் வச்சுட்டு வதக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கண்ணாடி பதத்தில் மாறிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கின உடனே நான் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா 2 தக்காளி எடுத்திருக்கேன். சரிங்களா? நம்ம காய் போடாதனால தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கலாம். நல்லா வந்து தக்காளி வதக்கிட்டே வரணும். நமக்கு வந்து ஸ்மாஷ் ஆகிட்டு சாஃப்டாகி வரணும் தக்காளி. அது வரைக்கும் வதக்கிட்டே வாங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வதக்கிட்டே வருவோம். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து பருப்பு வேக வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு பக்கம் வந்து குக்கரில் வந்து பருப்பு வேக வச்சுருக்கேன். எப்போவுமே தோரம் பருப்பு தான் வேக வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டு வேக வைங்க. ஓகேங்களா? நல்ல ஒரு 5 விசில் வச்சு நல்லா பருப்பு வந்து நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் 5 விசில் 4 விசில் வைங்க. வச்ச பிறகு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நல்லா வேகணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டு வேக வைங்க. ஒரு ஆயில், குக்கிங் ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சேருங்க. சேர்த்துட்டு நம்ம வேக வைக்கும்போது நமக்கு வந்து நல்லா வந்து பருப்பு குழஞ்சி வரும். அதுக்காக தான். சரிங்களா? இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வெந்து வதங்கி வந்துடுச்சு. தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை நம்ம ஃபஸ்ட்டு வந்து கடுகு சீரகம் போட்டு தாளித்தோம். சரிங்களா? இப்போ இதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்ச பருப்பை வந்து நம்ம இப்போ இதில் எடுத்து ஊற்றிக்குவோம். ஓகேங்களா? நல்லா வந்து பருப்பை கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா சேர்க்கணும் இதில். சரிங்களா? இப்போ நான் கடைஞ்சி வச்ச பருப்பை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காய தக்காளி கூட இது கூட வந்து நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகாய் வந்து காரத்துக்கு சேர்த்துருக்கோம். நிறைய காஞ்ச மிளகாய் ஒரு 6-7 சேர்த்தோம். இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சமாக மிளகாய் தூளும் உப்பும் இப்போ சேர்க்கணும். சரிங்களா? நம்ம உப்பு சேர்க்கலை. ஸோ உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சரிங்களா? நம்ம அப்போ தான் வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும், திக்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் நான் சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். சரிங்களா? கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. மிளகாய்த்தூள் வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சு வரணும். சரிங்களா? இதில் நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காய் சாம்பாருக்கெலாம் வந்து காய் போட்டு காய் நல்லா வெந்த பிறகு தான் நம்ம வந்து புளி சேர்ப்போம். ஆனால் இந்த மிளகாய் கிள்ளி சாம்பார் பார்த்திங்கன்னா, அந்த கிள்ளி விட்ட சாம்பாருக்கு நம்ம வந்து காயெலாம் சேர்க்காதனால நம்ம வந்து புளி வந்து உடனே சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்த உடனே நம்ம மிளகாய்த்தூள் உப்பு சேர்க்குறோம் இல்லைங்களா, உடனே நம்ம கரைச்சி வச்ச புளியும் இதில் சேர்த்துடலாம். ஓகேங்களா? நம்ம அதுக்கப்புறமா நல்லா கொதித்த பிறகு தான் புளி சேர்க்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. நம்ம வந்து முதல்லே வந்து புளி சேர்த்துக்கலாம். ஏன்னா காய் வேக வேண்டிய அவசியம்லாம் எதுவும் கிடையாது. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு நமக்கு. ஸோ நம்ம இப்போவே வந்து புளி சேர்த்துக்கலாம். சரிங்களா? புளி நல்லா கரைச்சிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெறும் தண்ணி மட்டும் சேருங்க. நல்லா வந்து கொதித்து வரும்போதே வீடே மணமாக இருக்கும் நமக்கு. 10 நிமிஷம் போல் நம்ம சாம்பார் கொதிச்சுட்டே வருது. நல்ல மிளகாய்த்தூள் வாசனைலாம் போயிட்டுருக்கும்.
சாம்பார் நமக்கு வந்து தயாராகிடுச்சு. நம்ம கடைசி இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொத்தமல்லி வந்து நல்லா வந்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கொஞ்சமாக மேலே வந்து தூவி விடுங்க. இந்த கொத்தமல்லி கூட சேர்ந்து கொதிக்கும் போது நம்ம கொதிச்சுட்டே இருக்கும்போது நம்ம சேர்க்குறோம் இல்லைங்களா, நல்லா வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம சாம்பாருக்கு இந்த கொத்தமல்லி சேர்க்கும்போது. ஸோ கடைசியாக இறக்கும்போது இந்த கொத்தமல்லி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப் பண்ணிவிட்டு சேருங்க. இதில் செம்ம வாசனையாக இருக்கும் நம்மளோட சாம்பார். இந்த கிள்ளி விட்ட சாம்பார் செஞ்சு பாருங்கள். சுட சுட சாப்பாடு வெடிச்சிட்டு அதை மேலே ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நம்மளோட கிள்ளி விட்ட சாம்பார் வந்து தயாராகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப வாசனையாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.